கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு கூட நான் உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறப்பா. இந்த பொல்லாத உலகத்துல எல்லா விதத்திலும் நீங்கள் ஆத்மா வாழ்கிறது போல சுகமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறாரு. நீங்க அதை விரும்பி அதுக்குள்ள கடந்து வந்தா ரொம்ப சுகமா இருப்பீங்க. அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் உன்னை மறப்பதில்லை, பூமியில் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி தேவனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார். தேவன் பெற்றெடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தில், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறாரு. ஸ்திரீயானவள் அவள் என்ன செய்கிறா, ஒரு பாலகனுக்கு பால் கொடுக்கிற காரியத்தில் இருக்கிறா. ஆனாலும் சந்தர்ப்பவசமாய் மறுபடியும் அவர் கர்ப்பவதி ஆயிட்டா. இன்னும் ஒரு சில மாதத்தில் வேறொரு குழந்தை பாலகன் பிறப்பான், அவனுக்கும் பால் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே தன் மடியில் இருக்கிற பாலகனை பால் குடி அவனை மறக்கடிக்கப்படும்படிக்கு அவனை கீழே இறக்கி விடுகிறார். ஆகவே அவள் மறந்து போகிறாள். ஆனாலும் கூட தேவன் என்ன செய்ய மாட்டாரா, உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். தாயால மறக்கப்பட்ட பாலகனை போல அல்ல. இங்க வாசிக்கிற 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 3 அதிகாரம் 16 இருந்து 27 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே சாலமோன் இடத்துல 2 வேசிகள் கடந்து வர்றாங்க. ஒரு பாலகனை தன் பக்கத்தில் படுக்க வைத்து தூங்கி கொண்டிருந்த ஒரு வேசி, இன்னும் ஒரு வேசி அருகிலேயே படுத்திருக்கிறார். அவளும் அவள் பெற்றெடுத்த ஒரு குழந்தையை அவள் அருகில வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று இறந்து போயிட்டு, அதனால என்ன செய்யறான்னா அந்த குழந்தையை கொண்டு வந்து இவளிடத்துல கிடத்தி, இது உன் குழந்தை என்று சொல்லி மரித்த குழந்தையை அவளிடத்துல காண்பிக்கிறார். ஆனால் பாருங்க, சாலமோன் இடத்துல அந்த காரியம் வந்த பொழுது சாலமோன் சொல்கிறான், இப்படி 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கு, அந்த குழந்தைய 2ஆக நான் வகுந்து வெட்டி எடுத்து ஆளுக்கு பகுதியாக கொடுத்து விடுகிறேன்னு சொல்கிறான். அப்பொழுது ஒரு வேசி சொல்கிறா, நீ சொல்கிற சடைதான் அப்படியே செய்யணும். ஆனால் வேறொரு வேசி அவள் சொல்கிறா, யாருக்கு பெற்றெடுத்த குழந்தையோ ஆனாலும் கூட அந்த பாலகனை மேலே அவள் பிரியமாக இருந்து, ஐயா அதை கொல்ல வேண்டாம், அதை அவளிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்போ தான் சாலமோன் சொல்லுகிறான், இவள் தான் அதை பெற்றெடுத்த உண்மையான தாய் என்று சொல்லி அவளிடத்தில் உயிரோடு கூட அந்த குழந்தையை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாலகனை அவர்கள் மறப்பதில்லை தான், ஆனால் சில காரியங்கள் வரும்போது தாயானவள் மறந்து போகிறாள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு வேசியாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையை காத்து கொள்ளும்படி விரும்புகிறாள். இதை பார்க்கல மேலாய் தேவனால் பிறந்தவர்கள் நாம். தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். எப்படி 103 சங்கீதம் 13 வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அது முதல்ல தகப்பனாக வெளிப்படுறாரு. நம்முடைய உருவம் இல்லதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவுகிறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவங்க, மண்ணுக்கு அடுத்தவையிலேயே சிந்தித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் தான் உருவாக்கினார் மண்ணிலிருந்து. ஆகவே இறங்குகிறார். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல இந்த மண்ணாயிருக்கிற மனிதனுக்கு மேலே இரக்கம் பாவிக்கிறார். 103 சங்கீதம் 17 வசனத்தில், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளில் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்திருந்தால் நம்ம மேலே மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் மேலே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்குமா. இன்னும் எப்படி அவர் நம்மளை தேற்றுகிறார் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்தில், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நல்லா கவனிங்கப்பா, எல்லா இடத்துலையும் இல்லை. அதுக்காக இன்றைக்கி நீங்கள் பார்க்கிற எருசலேம் பட்டணத்தில் போய் இருக்கணும்னு அவர் சொல்லலை. இந்த எருசலேம் எங்கே? அநேக தப்பிதமாக தவறுதலாக போதிக்கிறாங்க. ஆனால் அதை குறித்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கவனமாக கவனிங்க, இந்த எருசலேமை கண்டுகொள்வீர்கள். மத்தேயு 7:11 சொல்கிறாரு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை
கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகள் என்னன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னா, குமாரனே கொடுக்காரப்பா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய ஆவியவே கொடுக்கிறாரு வழி நடத்தும்படிக்கு, பொல்லாத உலகத்தில் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜீவனோடு இருக்கும்படிக்கு, நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து வரும்படிக்கு அவர்களால் தேற்றப்படுகிறீர்கள், ஆற்றப்படுகிறீர்கள், குமாரனாலையும் பரிசுத்த ஆவியினாலையும். இன்னும் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3:15 பார்த்தீங்கன்னா, பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் ஏதேனை விட்டு கடந்து வெளியே வராங்க. அந்த நேரம் தேவன் சொல்லுகிற காரியம், அந்த சத்ருவாகிய பிசாசானவனை பார்த்து, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இனி உன் சொல்படி கேட்டு உனக்கு பின் செல்லுகிற ஸ்ரீயின் வித்தாக என் ஜனம் இருக்காது, பகை உண்டாக்க போறேன். அவர்கள் உன்னோடு கூட இருக்கிற காரியத்தில் அவர் தப்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்து அதை நிறைவேற்றத்தான் வந்தார். அவர் உன் தலையை நசுக்குவார் சொன்னார். அதுதான் அது. அவர் வந்துதான் இந்த பிசாசானுடைய கிரியைகள் எல்லாத்தையும் அழித்து போடும்படிக்கு, தம்முடைய மாம்ச சரீரத்தில் அவனுடைய அதிகாரம் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். பாருங்க, கவனிங்க, அவரும் பிசாசினாலே சோதிக்கப்பட்டவர் தான். ஆனா எல்லாவற்றிலும் அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் குலைத்து போட்டார். இன்னும் சிலுவை மரணத்தில் அவனுடைய எல்லா அதிகாரமும் அங்கே முற்றிலுமாய் களையப்பட்டது. ஆதியாகமம் 16:11 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, நல்லா கவனிங்கப்பா, வேலைக்காரி, ஆபிராமுடைய வேலைக்காரியா இருந்தவள், அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய். எப்படி அவருடைய கற்பத்தின் மேல கண்ணோக்கமா இருக்கிறான்னு பாருங்க. ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. வேலைக்கார பெண்ணு ஆபிராம் தவறுதலா அவளோடு கூட குழந்தையை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தை மேலே அவ்வளவு பரிதாபப்பட்டு அவளை கண்ணோக்கி பார்த்தார் என்று வேதத்தில் பார்க்கிறீர்கள். அவன் துஷ்ட மனிதனாயிருப்பான். அவருக்கு தெரியுமே அந்த பாலகன் மேல, அந்த குழந்தையின் மேல, ஏன்னா ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறபடினாலே அவன் துஷ்டனா இருந்தாலும் வித்தின் மேல, குழந்தையின் மேல இறக்கப்படுகிறார். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான். இப்படிப்பட்டவனா வருவான் தெரிந்தோ அந்த கற்பத்தின் மேல அவ்வளவு கண்ணோக்கமாக இருந்து அதை காப்பாற்றினார். உங்களை காப்பது, என்னை காப்பது எவ்வளவு நிச்சயம். உண்மை அதுதான். துர்க்குணத்தில் உருவானே, பாவத்தில் என் தாய் கற்பம் தரித்தாள், ஆனாலும் கர்த்தர் என்னை ஏந்தினார், என்னை தாங்கினார், என்னை தப்புவித்தார், இம்மட்டும் வழி நடத்துகிறாரே. எதற்கு? உலகத்தில் ஆசாபாசங்கள்ல மூழ்கி மாம்ச இச்சையில வாழ்கிறதற்கா? இல்லை. ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருந்தால் மட்டும் போதாது, யாக்கோபாய் மாத்திரம் இருந்தால் போதாது. யாக்கோபிலும் மீதியானவனாய் மாறணும். இஸ்ரவேலாய் பேர் கொண்டவனாய் மாறும்படிக்கு தன் மாம்சத்தோடும் தேவனோடும் அவன் போராடி மேற்கொண்டது போல, என்றைக்கு நீங்கள் போராடி மேற்கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறீர்கள். அதிலும் மீதியானவர்களாய் காணப்பட்டு நீங்கள் கடந்து வர வேண்டும். அவர் அக்கினியினாலே உங்களை புடமிட்டு சீயோனுக்குள்ளே உங்களை கொண்டு வருகிறார். அவரே உங்களை சீயோனாய் உருவாக்குகிறார். சீயோனிலும் நீங்கள் மீதியாய் இருப்பீர்களேயானால், தேறினவர்களாய் இருப்பீர்களேயானால் உங்களை எருசலேமுக்குள் கொண்டு வருகிறார். இந்த எருசலேமாய் நீங்கள் உருவாக்கப்படும் பொழுது எருசலேமிலே உங்களை ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றப்படுகிறதை உங்கள் ஆத்துமா காணும், உங்கள் ஆவி சந்தோஷிப்பிக்கும், உங்கள் இருதயம் மகிழ்ந்து கழிவுறும். நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் எருசலேமிலே தேவனோடு கூட இருக்கும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறதை அறிவீர்கள். 87 சங்கீதம் 6 கர்த்தர் ஜனகரை பேர் எழுதும் பொழுது இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எதில் பிறந்தோம்? எந்த உலகத்தில், எந்த ஊரில்? அது இல்லை. எங்கே பிறந்தோமா? சியோனிலே பிறந்திருக்கிறவனாய், எருசலேமிலே பிறந்திருக்கிறவனாய் காணப்படணும் தேவனுக்கு முன்பாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66:9 பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? அம்மா, ஐயா நல்லா கவனிங்க.
மாம்சத்தின்படி பேர்காலத்துக்கு போகிற நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்து படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. ஆனால் அதற்கும் மேலாய் சீயோனிலே பெற பண்ணுகிறவர் உன்னையும் என்னையும் சீயோனிலே பெற பண்ணுவார். எருசலேமிலே பிறந்திருக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? சீயோன்ல பிறக்கிறத, எருசலேம்ல நீ பிறக்கிறத தடுப்பேனோன்னு கேட்கிறார்ப்பா. சத்திய வசனம் இது. யார் போதிக்கிறீங்க? வேதத்தை குறித்து ஆழமாய் கவனித்து பாருங்க என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், எருசலேமில் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆத்மா அப்படி இருக்கும். கவனிங்க, எருசலேம் சமாதானபுரம், சத்தியநகரம். நீங்க தான் அதுக்குள்ள கடந்து வர்றவங்களா இருக்கிறீங்க. அதுல பிறந்துருவீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். சீயோனை உருவாக்குறதுல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். உங்களையும் என்னையும் சீயோனாய் மாற்றும்படி, எருசலேமுக்குள்ளாய் கடந்து வரும்படிக்கு இதைத்தான் சொல்றாரு 51 அதிகாரம் 3 வசனத்துல ஏசாயால. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். எப்படி தாளாட்டுறாரு பாருங்க, எப்படி இடுப்பில் வைத்து உங்களை சுமக்கிறார் பாருங்க, முழங்காலில் வைத்து எப்படி தாளாட்டப்படுகிறோன்னு பாருங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், பழைய இருதயம் தேர்தலை செய்து அதன் வனாந்திரத்தை, பாவ சரீரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதிசயங்களை பார்ப்பீங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும். ஏசாயா 51:11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், மீதியா இருக்கிற ஜனம் ரட்சிப்புக்குள்ளா வர்றாங்க. அதான் எருசலேமுக்குள்ளாக ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா 4:2 பார்க்கிறோம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை இயேசு கிறிஸ்து அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்கள் சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை எல்லாம் அதன் நடுவில் இருந்து நீக்கி போடுவார். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். எபிரேயர் 12:22 நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்றாரு. ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசிப்பா, கேளு, தேவன் உன்னை மாற்றுவார். நிச்சயமாய் சீயோனுக்குள்ளாய் எருசலேமுக்குள்ளாய் கடந்து வருகிறவர்களாய் இருந்தால் இதான் படிப்படியான வளர்ச்சி, ரட்சிப்பை பூர்ணப்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு தாய் தன் பாலகளை மறந்து போனாலும் நான் உங்களை மறவேன் என்று கர்த்தர் சொன்ன காரியம் தான். தகப்பனை போல அவர் இரக்கம் பாராட்டுவார். ஒரு தாயை போல உங்களை தேற்றுவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் மீதமுள்ள ஜனமாயிருந்து யாக்கோபாவே வாழாதபடி யாக்கோபிலும் மீதியாயிருந்து இஸ்ரவேலாய் மாறி இன்னும் அதிகமாய் அக்கினியினாலே சுட்டரிப்பில் நெருப்பினாலே முற்றிலுமாய் தகனிக்கப்பட்டவர்களாய் அழுக்குகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி நாங்கள் சீயோனுக்குள்ளும் எருசலேமுக்குள்ளும் பிரவேசித்தவர்களாய் காணப்படும்படிக்கு இந்த நாளிலே எங்களுக்கு போதித்த உடைய வார்த்தையின்படி எங்களை முற்றிலும் மாற்றி கவனித்துக் கொள்ளுப்பா, காத்துக்கொள்ளுப்பா. அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றுகிறதை நாங்கள் இந்த பூமியிலேயே அனுபவிக்கத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற எந்த விதமான பலவீனமா இருந்தாலும் முற்றிலும் மாற்றி போடும். ஆசீர்வதிப்பா, பலப்படுத்துப்பா. கர்த்தரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.